ஓகேப்பா. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we are going to recap all the basics of HTML, அந்த 3 tags. Plus we are going to cover CSS normal property recap ஒரு 5 minutes. ஓகேவா? I'm not going to type anything. எல்லாமே பார்த்தீங்கன்னா we are just going to see and recap it. ஓகே. ஸோ ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்து we are going to recall all those things. And text properties and color properties. இது வரைக்கும் பார்த்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? we're just going to recap it. இன்னைக்கு புதுசாக நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? we're going to start background properties, box model, and we're going to again see a recap on GitHub page deployments. Clear? Maybe time இருந்துச்சுன்னா we'll start this project. So if time permits, okay, I deleted it. I'll just give a small planning on our tourism project. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பர். ஸோ இந்த கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி day 6.html. வாட் இஸ் எமர்ட்? ஜஸ்ட் இது ஒரு இது லைன் தான். இதுக்கப்புறம் வில் சி. ஓகே, வில் ஸ்டார்ட் day 6 in a fresh இது. பிஃபோர் ரீகாப்பிங் வில் ரீகாப் எவ்ரி திங். ஸோ day 5ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 3 இம்பார்ட்டண்டான டேக் பார்த்துருந்தோம். கரெக்டாக 3 இம்பார்ட்டண்டான டேக் என்னது? ஹெட்டிங், பேராகிராஃப் அண்ட் பட்டன். ஹெட்டிங்கில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டேக்ஸ் இருக்குது? சைஸஸ் H1லேருந்து we have till சூப்பர் H6 வரைக்கும் இருக்குது. கரெக்டாக இப் somebody comes and ask you என்ன H7 ஒன்று இருக்கா அப்படின்னா என்ன சொல்வீங்க? லிட்டில் நோல. ஓகே, சூப்பர். தட் ஒன்லி ஃப்ரம் H1லேருந்து H6 வரைக்கும் தான் இருக்குப்பா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்? இன்கேஸ் கொஞ்சம் பெருசாக போடணும் அப்படின்னா ஒரு என்ன பண்ணோம்? வில் யூஸ் பேராகிராஃப் டேக். நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டன் டேக். எல்லாமே இது மூணுமே என்னது? ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணக்கூடியது. அண்ட் இஃப் ஐ வாண்ட் டு கிளிக் திஸ் பட்டன், ஏதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணி வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணணும்? ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன், ஒரு அடுத்த ஒரு HTML பேஜுக்கோ இல்லை ஒரு வெப்சைட்டுக்கோ போனோம் அப்படின்னா நான் என்ன டேக் யூஸ் பண்ணணும்? டு டூ நேவிகேஷன்ஸ் ஐ ஹவ் டு யூஸ் சூப்பர் ஆங்கர் டேக் வித் ஆங்கர் டேக். ஓகே, ஆங்கர் டேக்ல ஒரு ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குமேப்பா. என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்? வாட் இஸ் ஆல் த ஆட்ரிபியூட்ஸ் வில் ஹேவ்? href, டார்கெட். சூப்பர். ஒரு எலமெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். HTML எலமெண்ட்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, பேராகிராஃப். எல்லாரும் ஐ வாண்ட் ஆன்சர் ஃப்ரம் எவ்ரிபடி. ஓகேங்களா? கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருங்க. ஸ்டார்டிங்கில் தானே இருக்கும், இன்னும் நம்ம செஷனே ஆரம்பிக்கல. ஜஸ்ட் Q&A தானே வைக்கிறோம். மேபி ஒரு குவிஸ் கொண்டு வரலாமா? ஐ மீன் ஐடியா டு பிரிங் குவிஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி ஒரு ஆக்சுவலி ஐ ஃபர்காட் த வெப்சைட் நேம். ஓகேங்களா? அது என்னன்னா அதில் லிங்க் வந்து எடுத்து வந்துடுவோம். ஓகேங்களா? அட் த ஸ்டார்டிங் ஆர் எண்டிங் வில் பிளே த கேம். ஓகேவா? ஸோ எல்லாருமே அந்த ரூமில் ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ் சார், எக்ஸாக்டாக. ஓகே, அதில் வந்து ஐ வில் மேக் சம் 5 to 10 கொஸ்டின்ஸு. ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணி ஜஸ்ட் யார் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறாங்கன்ற மாதிரி லீடிங் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஜஸ்ட் ஆஸ்கிங் as a suggestion. ஓகே, if you guys are willing, ஓகேனா மேபி ஐ ஸ்டார்ட் சூன். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் பண்ண முடியுமான்னு தெரில. மேபி ஆன் அப்கமிங் செஷன்ஸ். பேசிக் தான். நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இருக்க கொஷின்ஸ் தான். புதுசாக எதுவுமே நம்ம இப்போ பார்க்காத ஒரு கொஷின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட போகிறீங்களா? நோ. ஓகே, 5 to 10 கொஷின்ஸ் ஒரு 2 to 3 minutes ப்ளே பண்ணுற மாதிரி. ஓகே, வில் ட்ரை திஸ். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஏன்னா கூகுள் ஃபார்ம் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் ஆஃப்டர் தட் யூ சப்மிட் நேம்ஸ், இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஜஸ்ட் இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். சரி, ஓகே.
குவிஸ் அட்டன் பண்ணா என்ன பண்ணணும், நீங்க எல்லாம் லைவா வரணும் ஓகேவா, அந்த கிளாஸுக்கும் டைமுக்கு வரணும் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்லேயே ப்ளே பண்ணிடலாம். ஸோ தட் ஒரு ஏன்னா எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறீங்களா. மேபி ஒரு 7:05 நம்ம ஆரம்பிக்கிறோம்னா ஸ்டார்ட் அகேன் அங்கேருந்து 5:10 லைக் 10 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ தட் எல்லாரும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்ல. இது எப்படி இருக்கு, லைக் இஸ் இட் ஓகேவா? ஸோ தட் இப்போ எக்ஸாம்பிள் சிக்ஸு கிளாஸ்னு வச்சுக்கோங்க. ஐ புட் அ மெசேஜ் ஜாயின் எவ்ரிபடின்னு 6:10 ஆக்கிடுவீங்க எப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக அரௌண்ட் எல்லாருமே வர்றதுக்கு. ஸோ தட் நம்ம 6:05 ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் போட்டு மெசேஜ் போட்டதுலேருந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே ஐ ஸ்டார்ட் த குவிஸ். ஸோ 5 மினிட்ஸ் எல்லாருமே ப்ளே பண்ணுங்க. இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க ரூமில். வில் ஸ்டார்ட் இட். 5 மினிட்ஸ் முடிச்சோடனே ஐ திங்க் எவ்ரிபடி வில் கம் கரெக்டாக இன் 10 மினிட்ஸ். அப்புறம் நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ தட் யாருக்கும் எதுவுமே மிஸ் பண்ண மாதிரி இருக்காது. மிஸ் பண்ணிங்கன்னா யூ வில் மிஸ் த குவிஸ், அவ்வளோதான் ஓகேவா. ஓகே வில் பிளான் திஸ் ஓகே. ஓகே நம்ம கொஸ்டினுக்கு வரலாம். ஸோ வந்து எலமெண்ட்ஸ் டேக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட HTML என்டிட்டிஸ்ப்பா. எதுக்கு நம்மளுக்கு என்டிட்டிஸ் வேணும்? we need entities to add special characters. Super, special symbols. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எனிபடி? காப்பிரைட். சூப்பர் சூப்பர். வாட்டர் மார்க், ட்ரேட் மார்க், ஓகே சூப்பர். எல்லாமே ஓகேவா. ட்ரை பண்ணீங்களா எல்லாருமே? ஓகே ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we saw something like இதான் HTML மோஸ்டா. அண்ட் இந்த டாக் டைப் பற்றி ரீகால் பண்ணலாம். டாக் டைப் எதுக்கு? why we need டாக் டைப்? வெர்ஷன் கரெக்டா. நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன் 5. சூப்பர். இதுதான் வந்து மோஸ்ட்டாக வந்து HTML யூ வாண்ட் டு நோ இந்த பேசிக் லெவலாக வந்து இது தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் CSS ஆரம்பிச்சோம் அப்படின்னா how to connect your HTML and CSS. அது என்ன எமர்ட்? what is the emert used to connect HTML and CSS? லிங்க் கோலன் CSS கரெக்டா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன செலக்டர்ஸ் யூஸ் பண்ணோம்? நெக்ஸ்ட் செலக்டர்ஸ்ல என்ன செலக்டர் யூஸ் பண்ணோம்? கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணோம் கரெக்டா. சூப்பர். கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணா நம்ம CSSல எதில் ஸ்டார்ட் பண்ணணும்ப்பா? we have to start with super, we have to start with a dot the selector name. சூப்பர் சூப்பர். இது எல்லாமே கிளியரா? இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். அண்ட் நம்ம பார்த்து சில ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஸ்டைல் பண்றதுக்கு we saw about கலர்ல என்னென்ன ஃபார்மேட்ஸ்ல தரலாம்ப்பா? what is all the formats we can give in color? RGB, எக்ஸா கோடு, நேம், கலரோட நேம் கொடுத்துக்கலாம். சூப்பர். அண்ட் நான் எங்க வந்து இந்த எக்ஸா கோட்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன வெப்சைட் சொல்லியிருந்தேன்? எக்ஸா கோட் நீங்க வந்து என்கிட்ட இதெல்லாம் இல்லை அப்படின்னா ஐ டோல்ட் யூ சம் சைட். சூப்பர். கலர் பிக்கர் கரெக்டா நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? கலர் பிக்கர், கலர் பிக்கர் அண்ட் ஹைட்ராப்பர். சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம ஃபாண்ட்ஸ் கொண்டு கரெக்டா. கலர்ஸ்ல இது ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்த்தோம் ஓகேங்களா. கலர்னு எடுத்தீங்கன்னா ஒரே ப்ராப்பர்ட்டி தான் கலர். அதுக்கப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டோம். ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள என்னென்ன பார்த்தோம்? ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட் ஃபேமிலி என்னது? ஓகே. ஃபாண்ட் ஃபேமிலியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி எங்கேருந்து எடுத்தோம்? 2 டைப் ஆஃப் இது இருக்கு. ஒன்று வந்து ஃப்ரம் கூகுள் ஃபாண்ட்ஸ். சூப்பர். டிஃபால்ட் அண்ட் கஸ்டம். ஓகே சூப்பர். கஸ்டம் ஃபாண்ட்ஸ் வந்து கூகுள் ஃபாண்ட்ஸ்ல எடுத்தோம். ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் சைஸ்ல வந்து ஐ டோல்ட் யூ அபவுட் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். என்னென்ன யூனிட்ஸ் இருக்கு? பிக்சல்ஸ் அண்ட் ரெம் கரெக்டா. 1 ரெம் இஸ் ஈக்குவல் டு 16 பிக்சல்ஸ். ஓகே. இதுதான் நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா. ஷோ யூ த ரோட் மேப் டில் திஸ். அண்ட் வெயிட் வந்து உங்களுக்கு தெரியும். வெயிட் வந்து எவ்வளோந்து எவ்வளோ இருக்கு? எவ்வளோ நம்பர்ஸ்லேருந்து எவ்வளோ நம்பர்ஸ் வரைக்கும் இருக்கு? 100 to 900 கரெக்டா. கிளியர். சூப்பர்.
டெக்ஸ்ட் டிகோரன்சேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லைன் கொண்டு வருது டெக்கரேஷன் அப்படின்றது. அண்டர்லைன், ஓவர் லைன், லைன் த்ரூ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அலைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், ஸ்டார்ட்ல இருக்கும், அதுக்கப்புறம் சென்டர் அண்ட் எண்டு. ஸ்டார்ட் சூப்பர், ஸ்டார்ட் சென்டர் எண்ட். இதில் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் யாருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கோயிங் டு ஸ்டார்ட் வித் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம டே 6 எடுத்துக்கலாம். ஸோ HTML பாய்லர் பிளேட்டுக்கு நம்ம என்னன்னு கேட்க மாட்டோம். வாட் இஸ் பாய்லர் பிளேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, HTML பாய்லர் பிளேட் பண்ணுறதுக்கு HTML:5 கிளியரா. இது வந்து நம்ம டே 6 டைட்டில் வச்சுக்கலாம். டே 6 HTML. அண்ட் பாடிக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அளவு போட்டுக்கலாம். கிளியரா. சரி, ஜஸ்ட் டெஸ்ட். நம்ம திரும்பி எல்லா டேக்ஸும் போட போதில்ல, சும்மா வந்து வில் ஹேவ் ஒரு பேராகிராஃப் மட்டும். ஏன்னா இன்னைக்கு பார்க்க போகிறது பேக்ரவுண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு நான் என்ன பண்ண போறேன், ஐம் கோயிங் டு செலக்ட் த பேராகிராஃப் யூசிங் என்னது, கிளாஸ் செலக்டர். ஸோ ஐம் கோயிங் டு கிவ் கிளாஸ் செலக்டருக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். ஐம் கோயிங் டு கிவ் இட் பேரா. அண்ட் சிஎஸ்எஸ்ல என்ன பண்ண போறோம், ஐம் கோயிங் டு கிவ் டே 6 day 6 dot css. கிளியரா. இப்போ பேரான்னு கொடுத்துக்கலாம். இதுல வந்து என்ன பண்ணும், டாட் பேரா ஒரு ஓப்பன் கலி ப்ளஸ் கலி. ஓகேவா. ஸோ இதில் நான் ஜஸ்ட் இப்போதைக்கு கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். கலரை ரெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இன்னும் லிங்க் ஆகல, ஏன்னா நம்ம HTML CSS என்ன பண்ணல, லிங்க் பண்ணல. லிங்க் கோலன் சிஎஸ்எஸ், லிங்க் கோலன் சிஎஸ்எஸ். இல்லை நம்ம என்ன பண்ணோம், HREFல இது CSS ஓட பார்ட். எப்பவுமே இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஓகே ஒர்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேரால வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். என்னென்ன இருக்கு பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல. பேக்ரவுண்ட் கலரை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணும், பேக்ரவுண்ட் கலர் கிரீன் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பேக்ரவுண்ட் தெரியுதுங்களா, மாறுது. இந்த ப்ராப்பர்ட்டி கிளியரா. மைண்ட் மேப் போட்டுட்டே வாங்க. ஸோ நான் உங்களுக்கு கலர்ல எத்தனை ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கேன்ப்பா, கவுண்ட் சொல்லுங்க பார்ப்போம். கலர்ல எத்தனை ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கேன், 1 2 3 4? ஸோ மொத்தமே நீங்கள் 4 கேட்டகரியாக டிவைட் பண்ணிக்கணும். ஒன்று என்னது, கலர் ப்ராப்பர்ட்டி. ஒன்று வந்து டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் என்னது, பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் பாக்ஸ் மாடல். மொத்தம் எவ்வளோ, 4 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி கீழே இருக்கிறது எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்ல எத்தனைப்பா சொன்னேன் உங்களுக்கு, நிறைய இருக்கலாம், பட் நான் உங்களுக்கு எத்தனை சொன்னேன், எனி கெஸ்ஸஸ்? தப்பா தான் பிரச்சனை, ட்ரை பண்ணுங்க. ஓகே 6 5. ஓகே 5. ஓகே ஓகே, ஐ கவுண்ட் அண்ட் டெல் யூ. பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, 1 2 3 4 5 ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, மேபி நான் இதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு. இதுல இருந்து நான் என்ன எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஃபாண்ட் ஸ்டைலா? ஓகே ஓகே. டோட்டலாக வந்து எவ்வளோ, 6 ப்ராப்பர்ட்டிஸ். கரெக்டா. ஸோ உங்கள் மைண்டில் என்ன வரணும்னா கூகுள் டாக்ஸ் வரணும்ப்பா. கூகுள் டாக்ஸ் எடுத்துக்கோங்க. கூகுள் டாக்ஸ் 6ன்றது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்க, 1 2 3 4 5. ஓகே, இந்த 5 தான் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1 6. கிளியரா. இந்த இடம் ஓகேங்களா, அலைன் பண்ணுறது. ஸோ டோட்டலாக எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், 6 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களால் டெக்ஸ்ட் வந்து மாற்ற முடியும். ஸோ அலோன்றது நீங்கள் போட்டிங்க, ஏதாவது ஒரு வேர்ட் போட்டிங்கன்னா 1
இந்த இடத்துல வந்து அதோட ஸ்டைல் மாற்ற முடியும், இல்லை அதோட வெயிட்டை மாற்ற முடியும், இல்லை சைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், போல்ட் ஆக்கலாம், இட்டாலிக் ஆக்கலாம், கலர்ஸ் மாற்றலாம். ஓகேங்களா? இது எல்லாமே டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கீழே வருது. ஆக்சுவலாக 5 தான், 5 இல்லை ஆக்சுவலாக 6 தான். ஓகேங்களா? +1 6. கிளியரா? இப்போ மைண்ட் மேப்பாக உங்களுக்கு தெரியுதா? டோட்டலாக எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம்? நிறைய இருக்குது, அதெல்லாமே மறந்துடுங்க. இப்போதைக்கு பார்த்தா 6 ப்ராப்பர்ட்டி கிளியரா இருக்கா? ஸோ தட் நீங்கள் ஒரு இந்த சீக்வன்ஸில் பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து வில் ஸ்டார்ட் வித் பேக்ரவுண்டு. ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வில் ஸ்டார்ட் வித் கலரு. கலர்லேருந்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம்? இதில் வந்து 1 2 3 4. ஓகே, மேபி இல்லை 1 2 3 4 5. டோட்டலாக இதுலேயும் 5 ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஓகே, 5 ப்ராப்பர்ட்டிஸு. இதில் 5 ப்ராப்பர்ட்டிஸ். பாக்ஸ் மாடல்னா 5, பேக்ரவுண்ட்னா 5, டெக்ஸ்ட்னா 6, இது 1 1 6 5 5. டோட்டலாக எவ்வளோ வருது? 5 5 10 6 16 17. டோட்டலாக எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம்? இப்போ இப்போதைக்கு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு டேட்டில் 17 ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். பேக்ரவுண்ட் வந்து என்ன கலரில் வேணா இருக்கலாம், சேம் அதே இதுதான். யூ கேன் கோ டு கலர் பிக்கர். யூ கேன் கோ டு கலர் பிக்கர். நீங்கள் ஏதாவது ஒரு கலர் பிக் பண்ணிக்கலாம், அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து டேட்டா வந்து போட்டுக்கலாம். கிளியரா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதான் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ராப்பர்ட்டி. ஒரு டவுட் உங்க எல்லாருக்குமே வரும், இமேஜ் நம்ம எப்படி போடுவோம்? பிஃபோர் திஸ் எப்படி வந்து ஒரு இமேஜ் போறது வெப்சைட்ல? யூசிங் இமேஜ் டேக். கரெக்டா? இமேஜ் அண்ட் சோர்ஸ். ஸோ இமேஜ் போடலாமா? இமேஜ் இஸ் என்ன டேக்? இட்ஸ் அ செல்ஃப் க்ளோசிங் டேக். கரெக்டா? அதர் நேம் ஃபார் செல்ஃப் க்ளோசிங் டேக் இஸ் void elements. சூப்பரா டிஸ்டியூஸ் பண்ணி கேட்பாங்க, அதனால பார்த்துக்கோங்க. I'm going to give an image assetsல காருக்குள்ள. கிளியரா? ஸோ சோர்ஸ்ல வந்து ஆல்டர்ல வந்து I'm going to give it like car image அப்படிங்கிற car image. அதான் நம்மளால இமேஜ் போட முடியுதே, அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி? எனி ஐடியாஸ் வை வி நீட் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி? நம்மளால இமேஜ் வந்து இமேஜ் டேக் யூஸ் பண்ணியே போட முடியுது. ஓகே, நான் சொல்றேன் பாருங்க. எஸ், இப்போ என்னன்னா இந்த இப்போ இந்த இமேஜுக்கு மேலே பாருங்க, இஃப் யூ வாண்ட் டு புட் சம்திங் எல்ஸ், இதுக்கு மேலே நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் போடணும்னா யூ கான்ட் புட். என்ன முடியாது? இதுக்கு மேலே வந்து ஓகே லைக் வாட்டர் மார்க் எக்ஸாக்டா இந்த மாதிரி ஒரு இமேஜ் மேலே ஒரு டெக்ஸ்ட் இந்த மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் போட முடியாது. when it is an image. இதே வந்து நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் அதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்னது? ஒரு பேக்ரவுண்ட் இமேஜா? பேக்ரவுண்ட் இமேஜ் சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் யூஆர்எல் யூஆர்எல் ஸ்லாஷ் ஸ்லாஷ் அசட்ஸ் ஸ்லாஷ் கார் இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ நான் இங்கே இருக்க கண்டென்ட் எடுத்துறோம். ஏன் வந்து நம்மளுக்கு இமேஜ் வரலப்பா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன், அதே மாதிரி செகண்ட் கொஸ்டினுக்கு இப்போ நான் உங்ககிட்ட செகண்ட் கொஸ்டின் கேட்குறேன். நான் வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கேன் பாருங்க. கிளிக் பண்ணால் ஐம் கெட்டிங் த இமேஜ். ஸோ வேலட் த பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக பண்ணிடுங்க. பட் ஆனால் இமேஜ் இங்கே வர மாட்டேங்குது. எனி கெஸஸ் வை இட்ஸ் நாட் கம்மிங்? எல்லாமே கரெக்டாக தானே பாருக்கு. ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு.
கரெக்டாக லிங்க் பண்ணியிருக்கோம். கரெக்டான பேராக தான் கொடுத்துருக்கோம். பாருங்க, பேராக தான் கொடுத்துருக்கோம். HTML கரெக்டாக தானே இருக்கு. .html கரெக்டான HTML தான் ஓப்பன் பண்ணுறோம். சூப்பர். இங்கே பாருங்க, கரெக்டான HTML ஓப்பன் பண்ணுறோம். பட் நோட் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்ட் இமேஜுக்கு டெஃபினட்டா யூ வாண்ட் ஹைட் இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது. we can't see the background image at any way. ஓகேவா? ஹைட் இருந்தால் தான் பார்க்க முடியும். ஹைட் வந்து மேண்டேட்ரி. சாரி, பிக்சல்ஸ் போடுறேன். தெரியுதுங்களா? ஸோ அப்போ என்னது, பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஹைட் கம்பல்சரி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கேக்குதா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது வந்து பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலாக வெயிட்லாம் வேணாம், ஹைட் மட்டும் இருந்தாலே போதும். பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து யூ டெஃபினெட்லி ரிக்வயர்டு இந்த ஹைட்டு. இட்ஸ் மேண்டேட்ரி. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்களேன். வாட்டருக்கு ஷேப் இருக்கா? இஸ் தேர் எனி ஷேப் ஃபார் வாட்டர்? நோல. நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தா தானே வரும். அது நீங்கள் எங்கேயாவது வந்து இஃப் யூ புட் இட் இன் சம் ஆப்ஜெக்ட்னால தான் உங்களால் கண்ணிலே பார்க்க முடியும். கரெக்டாக அந்த ஷேப் வந்து அது எடுத்துக்கும் தண்ணி. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் டெஃபினட்டாக ஹைட்டு கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் கொடுக்குற பேக்ரவுண்டை பார்க்கவே முடியும். ஸோ லைக் வால் இருந்தால் தானே பெயிண்ட் அடிப்பீங்க, அப்போ தானே அந்த பேக்ரவுண்டை பார்க்க முடியும். அந்த இடத்துல வாலே இல்லை, அந்த வாலுக்கு ஹைட்டே இல்லைன்னா எப்படி வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ண முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள்ல. புரியுதுங்களா? ஸோ அப்போ எல்லாரும் இந்த மாதிரி நோட் பண்ணிடுவீங்களா? பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை? ஹைட் தேவை. அப்போ நீங்கள் கேட்பீங்க, நான் இவ்வளோ நாள் வந்து ஐ யூஸ் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அப்போ எனக்கு எப்படி வந்துச்சு? ஐம் நாட் ஸ்பெசிஃபைட் எனி ஹைட் அப்படின்ற மாதிரி. நான் எந்த ஹைட்டுமே கொடுத்தது இல்லை. எத்தனை பேர் இருக்கீங்க அந்த மாதிரி? நான் இது வரைக்கும் ஹைட்லாம் கொடுத்தது இல்லை, பட் ஆனால் எனக்கு பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆயிருக்கு. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, நான் இப்போ பாருங்க, ரிமூவிங் த ஹைட்டை. இது எக்ஸாக்டாக வாட்டர் மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல ஐ கிவன் சம் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன ஆகும்? ஹைட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுமா? அப்போ யூ வில் கெட் த இமேஜ் அந்த ஹைட்டுக்கு. தெரியுதுங்களா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல கண்டென்ட் போட்டுட்டு அங்கே பேக்ரவுண்ட் போட்டிருப்பீங்க. இன்கேஸ் கண்டென்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே சேஃப்டிக்கு ஆல்வேஸ் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்கும்போது ஒரு ஹைட் கொடுத்துருவோம். 500 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ போய் பார்க்குறேன், எனக்கு இமேஜ் வருது. பட் இருந்தாலும் எனக்கு இமேஜ் வந்து ஃபுல்லாக வர மாட்டேது. பட் நீங்கள் மேலே வந்து ஏதாவது டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ நம்ம எப்படி ஃபுல்லாக வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பட் ஆனால் பாருங்க, கோயிங் டு புட் சம் டெக்ஸ்ட் லோரம் எப்சம். தெரியுதுங்களா? இப்போ இமேஜுக்கு மேலே டெக்ஸ்ட் இருக்கு. மேபி அது கலர் மாற்றுவோமா கொஞ்சம்? டெக்ஸ்ட் கலரு எப்படி மாற்றுறது? டாப்பில் கூட கொடுத்துக்கலாம். கலர் ஒயிட் கொடுத்துக்கலாம்.
able to see யா இமேஜுக்கு மேல நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா டிஃபரன்ஸ்? யாரை கேட்டாங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டெல் டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் இமேஜ் அண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ். இஃப் யூ யூஸ் பேக்ரவுண்ட் இமேஜ் யூ கேன் புட் டெக்ஸ்ட் ஆன் அபவ் த இமேஜ். இமேஜுக்கு மேலே வந்து நீங்கள் டெக்ஸ்ட் போட்டுக்க முடியும். இதே நார்மல் இமேஜ் டேக் போட்டீங்க அப்படின்னா ஒரு லைன் கூட எழுத முடியாது. இப்போ அதே மாதிரி அந்த இமேஜ் டேக் அன்டூ பண்ணுறேன் பாருங்க. அன்டூ பண்ணுறேன். தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? மேலே எதுவுமே போட முடியாது, இது மேலே எதுனாலும் போட்டுக்கலாம். சரி ஓகே, இதெல்லாம் ஓகே. பட் ஆனால் எனக்கு இந்த இமேஜ் க்ளீனாக வருது, இந்த இமேஜ் எனக்கு ரெண்டாக வருது, அது எதாவது பண்ண முடியுமா? எஸ், யூ கேன் டூ இட். அதுதான் நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட் ப்ராப்பர்ட்டி. இப்போ இமேஜ் என்ன ஆகுது, நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது பாருங்க. தெரியுதா? இங்கே ஒரு வாட்டி இங்கே ஒரு வாட்டின்ற மாதிரி. அது என்ன பண்ணலாம்? யூ கேன் சேஞ்ச் இட் டு, எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட்ல நான் ரிப்பீட். தெரியுதுங்களா? இப்போ ரிப்பீட் ஆகல, பட் ஆனால் எனக்கு இந்த சைஸ் வந்து இன்னுமே செட் ஆகலப்பா. அப்போ என்ன பண்ணும் அடுத்து? ஏன்னா அதர் ப்ராப்பர்ட்டி கால் பேக்ரவுண்ட் சைஸ். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு, கவர் அண்ட் கண்டெயின். டிஃபால்ட்டா ஆட்டோல தான் இருக்கும். இப்போ கவர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஃபுல் சைஸுக்கு. இதே வந்து கண்டெயின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த சைஸுக்குள்ள வந்து உள்ள வந்துடும். புரியுதுங்களா? கண்டெயினுக்கு கவருக்கும். கவர் என்ன பண்ணும்? டெல்லியோ. இப்போ இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கு, இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கு, ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்க்ரீனில் இப்போ இது வந்து கண்டெயின் வச்சுக்கோ, கவர்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் உங்கள் கண்டெய்னரோட சைஸ்னு வச்சுக்கலாம். இப்படி கண்டெய்னர் சைஸ் கொஞ்சம் கம்மியாச்சு. இது ஓகேவா? இது என்ன ப்ராப்பர்ட்டி? கண்டெய்னா கவரா? சாட்ல போடுங்க பார்ப்போம். ஒரு மைக் ஆன் பண்ணி. சூப்பர். இஸ் திஸ் கவர்? ஓகே. இது ஹைட் அண்ட் வித் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 cross 500 வச்சுக்கோங்க. 500 cross 500 அப்படின்னு இவ்வளோதான் வருது அப்படின்னா இது கவர் கொடுத்தீங்கன்னா இது. இதே கவர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? சார் கண்டெயின் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? சேம் ஆப்போசிட். பார்த்தீங்கன்னா கண்டெயின் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டில எதுவுமே இது இல்லைல்ல. டிஃபால்ட்டா என்ன இருக்கும்? டிஃபால்ட்டா இது ரெண்டுமே இல்லாமல் என்ன இருக்கும்? இட் வில் பி இன் ஆட்டோ. ஆட்டோ என்ன பண்ணும்? நீங்க எவ்வளவு சைஸா இருக்கீங்களோ அவ்வளவு சைஸா இருக்குப்பா. ஓகே, இது ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணாது. இது ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளியரா? மொத்தமே பார்த்தது 4 தான். 1 2 3 4. this 4 ப்ராப்பர்ட்டி கீழே கிளியர். கலர், இமேஜ், ரிப்பீட், சைஸ். ஓகேங்களா? ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ இப்போ நம்ம இந்த பேராகிராஃப் வந்து நம்ம வெட்டி தரல ப்ரோ. ஓகே ஓகே. பட் இப்போ வந்து நம்ம கண்டென்ட் கொடுத்தலாம் இல்லை ப்ரோ, ஃபுல்லாகவே வச்சுருக்கோம். ஓகே ஒரு நிமிஷம். ஓகே ஸ்க்ரீன் ஆன் ஆயிடுச்சு. என்ன சொன்னீங்க?
ப்ரோ நம்ம இந்த பேராகிராஃப் இருக்குல்ல, ஓகே ஓகே, இது பேராகிராஃப் போயிடுறேன். அது வித் மென்ஷன் பண்றாங்க. ஓகே, வித் வந்து மென்ஷன் பண்ணாமையா? வித்தா இப்போ ஓகே. ஆமா ப்ரோ, ஹைட். மென்ஷன் பண்ணல. பட் இப்போ வந்து நம்ம ஓகே ஓகே, என்ன ஆகும்? சைட்ல வந்து கண்டென்ட் ஓகே ஓகே, புரியுது புரியுது. இது என்னன்னா, நீங்க ஹைட் மென்ஷன் பண்ணாலே போதும், வித் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும் ஈக்குவலண்டா. இப்போ பாத்தீங்கன்னா இதில் வித் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியுதுங்களா? 500 ஹைட்டு வந்துருச்சு, வித் ஆட்டோமேட்டிக் ஆகும். இப்போ அதே மாதிரி தான், இப்போ நீங்கள் வித்து கொடுத்துட்டு ஹைட்டு கொடுக்கலாம், என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆட்டோமேட்டிக்காக ஹைட் எவ்வளவோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே வித்து, பட் ஆனால் நம்மளுக்கு வித்து வேண்டாம், ஆக்சுவலாக ஹைட்டு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? பட் இஃப் யூ கிவிங் இதுனாலுமே இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். புரியுதுங்களா? ஆப்போசிட் பாருங்க, வித்து வந்து வந்துருச்சு, ஹைட் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. நீங்க ரெண்டு கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், பட் இது கொடுக்கலன்னா அது எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே 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 ஓகே. சைஸுங்களா? சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி, மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, தெரியுதுங்களா? ஆட்டோ, கண்டெயின், கவர். இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்ற பார்க்கலாம். இது இல்லைன்னா பாருங்க, உங்களுக்கு இமேஜ் எல்லாமே கரெக்டாக வருது, அந்த நான் ரிப்பீட் கொடுக்குற வரைக்கும். புரியுதுங்களா குமார்? ஸோ இங்கே பாருங்க, அந்த ஸ்பேஸ் நான் ரிப்பீட்ல இருந்து இது வந்துருச்சு. பட் ஆனால் எனக்கு இன்னும் இந்த ஃபுல்லாக வரலையே, கீழே இருக்க இமேஜ் மட்டும் கரெக்டாக இருக்கு, இது மட்டும் ஃபுல்லாக வரல. அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணுவோம், சைஸ் வந்து கம்மி பண்ணுவோம். இட்ஸ் நாட் 100 பிக்சல் 200 பிக்சல்ஸ்னால பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்றது சைஸ். ஸோ கவர், கண்டென்ட் ரெண்டு இருக்கு. ஸோ கவர் கொடுத்தீங்க அப்படின்னா, கவர்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், 500 x 500 வச்சுக்கோங்களேன், 500 ஹைட்டு 500 வித்துனே வச்சுக்கோங்களேன். அப்போ கவர் கொடுக்கும் போது கம்ப்ளீட்டா எடுத்துக்குவோம். இதே கண்டென்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த 500னா 500, 400னா 400 அதுக்குள்ள வந்துடும். இப்போ நம்ம ரெண்டுமே கொடுப்போமா? கவர் கொடுக்குறேன், இப்போ பாருங்க என்ன ஆகுது, ஃபுல்லா எடுத்துக்கிச்சு பாருங்க. இதே கண்டென்ட் கொடுக்குறேன், நம்மளுக்கு கொடுத்த ஸ்பேஸ்க்குள்ளேயே வந்துருச்சு. நம்ம எவ்வளோ கொடுத்தோம், 500 கொடுத்தோமோ 500க்குள்ளேயே வந்துருச்சு பாருங்க. ஓகேவா? இவ்வளவுதான் ப்ராப்பர்ட்டிஸ். ஆல்மோஸ்ட் வி ஹவ் கவர்ட் ஆல் த பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, நான் பொசிஷன் பத்தி தனியா சொல்றேன் பாக்கேன், லீவ் அபவுட் பொசிஷன்ஸ் ரைட் நவ. பொசிஷன்ஸ் இப்போ தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒபாசிட்டி ஃபைனலா. சொல்லுங்க சொல்லுங்க. பேக்ரவுண்ட் கலர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து. ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து இதுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம், இந்த இமேஜுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். கலர் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட் ஆன் த வித். பாருங்களேன், இப்போ இப்போ நம்ம வித் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோன்னு சொன்னல. இப்போ பாருங்க, இதோட வித்தை நான் கம்மி பண்றேன் பாருங்க, வித்து கம்மி பண்றேன். வித்து வந்து ஒரு 100 பிக்சல்ஸ் தெரியுதுங்களா? ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருந்து வரலாம். ஃபர்ஸ்ட் நான் ஹைட்ல இருந்து வரேன் உங்களுக்கு, அப்பதான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம வித் ஹைட் எதுவுமே கொடுக்கல, வித் ஹைட் எதுவுமே கொடுக்கல. இந்த இடத்துல எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது, நம்மளோட பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி மேபி ஐ ரிமூவ் திஸ் இமேஜ் ஆல்சோ. இமேஜ்னால தான் உங்களுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ். இது கிளியரா ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம வித் ஹைட் எதுவுமே கொடுக்கல. என்ன ஆகுது, டிஃபால்ட்டா பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? அந்த எவ்வளோ ஹைட் இருக்கோ எவ்வளோ வித் இருக்கோ அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து எடுத்துக்குது. ஃபார் திஸ் இன்கேஸ் இந்த இதை எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எதுவுமே வராது. பட் இங்கே வந்து தெரியுதுங்களா, பேக்ரவுண்ட் கலர் உங்களால் பார்க்க முடியாது. நான் இங்கே ஒன் வேர்டு கொடுத்தேன், அலோன்னு கொடுத்தேன் அப்படின்னா, அலோக்கு எவ்வளோ ஸ்பேஸ் அண்ட் சைஸ் தேவையோ அது மட்டும், அந்த அளவுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கும். நான் என்ன சொன்னேன், ஹைட் வந்துச்சுன்னா வித் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்றது சொன்னேன். ஹைட் வந்து அலோக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கிச்சு, வித் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு பாருங்க. டிஃபால்ட்டாக வித் என்ன பண்ணுச்சு, ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு 2 days ஐ டெல் யூ, நாட் இன் 2 days, மேபி ஒன் ஃபியூ டேஸ். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் இப்போதைக்கு ஒரு சின்ன இன்ட்டு தரேன்.
ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் மெம்பர்ஸ் தெரியும்னு சொல்லியிருந்தீங்க HTML CSS. ஸோ தட் புரியலனாலும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு நான் திரும்பி வந்து ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து அது தெரியும். ஓகேங்களா? எத்தனை பேருக்கு பிளாக் லெவல் இன்லைன் லெவல் வந்து தெரியும்? ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க ஸோ தட் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பிளாக் லெவல் இன்லைன் எலமெண்ட்ஸ். ஓகே 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 ஓகே. ஸோ ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுத்த பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா இட்ஸ் பிளாக் லெவல். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல் சைஸ் எடுத்துக்கும். புரியுதுங்களா? இப்போ ஏன் வந்து அது ஃபுல் சைஸ் எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ தட் நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஃபுல் சைஸ் வருதுங்க. இது புரியலனாலும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு ஒரு 2 டேஸ்ல சொல்றேன்ப்பா. ஓகேங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது இந்த இடத்துல நீங்க ஒரு ஸ்பேன் போட்டீங்க அப்படின்னா, புட்ட ஸ்பேன்னா எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ அவ்வளோ ஸ்பேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு தெரியுதுங்களா? ஏன்னா ஸ்பேன் இஸ் அண்ட் இன்லைன் எலமெண்ட். ஸோ இப்போ நான் இதுக்கு ஒரு ஹைட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹைட் கொடுக்குறேன்னா எனக்கு என்ன ஆகும்? இப்போ மீதி எல்லாமே கமெண்ட் பண்ணியிருக்கேன், இதுவும் கமெண்ட் பண்ணிட்டேன், இமேஜும் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ ஹைட்டோ அந்த ஹைட்டு வரைக்கும் பேக்ரவுண்ட் வந்து கவர் ஆகும். தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? அப்பயும் என்ன இருக்கும், இதோட டிஃபால்ட் சைஸ் வந்து ஃபுல் தான். ஸோ தட் வித் வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கும். இப்போ நான் இமேஜ் போடும்போது எனக்கு என்ன வேணும், நிச்சயமா ஹைட் வேணும். அதனால இமேஜ் போடும்போது ஹைட் போடுறேன். தெரியுதுங்களா? ஏன் வந்து ஹைட் நிச்சயமா போடுறேன் அப்படின்னா, இன்கேஸ் இந்த கண்டென்ட்டே இல்லைன்னா என்ன ஆயிடும், ஹைட்டும் இல்லை கண்டென்ட்டும் இல்லைன்னா இமேஜ் வந்து தெரியாது. ஸோ தட் நான் ஒரு சேஃப்டிக்காக என்ன பண்றேன், யூஆர்எல் போடும்போது ஹைட் போட்டுறேன். ஆனால் டிஃபால்ட்டான ப்ராப்பர்ட்டி என்னது, நம்ம பேராகிராஃப்க்கு வித் வந்து ஃபுல்லா எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். ஸோ இப்போ நீங்க வித் மென்ஷன் பண்ணும்போது, மேபி நான் இந்த இப்போ இமேஜே வந்து உரமாச்சுறேன். இப்போ நீங்க வித் மென்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும், இதுதான் வந்து இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ் சொல்லுவாங்க. எக்ஸ்டென்சிவா நீங்க இப்போ சைஸ் ப்ரொவைட் பண்றீங்க அந்த பேராகிராஃப். இப்போ பேராகிராஃபோட வித் என்ன ஆயிடும், 600, ஹைட் வந்து 500. இப்போ நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அப்போ பேக்ரவுண்ட் எது வரைக்கும் வரும், நீங்க கொடுத்த வித் அண்ட் ஹைட் வரைக்கும் வரும். 500 கிராஸ் 600 வரைக்கும் பேக்ரவுண்ட் வந்து ஃபில் ஆகும். இது ஃபர்ஸ்ட் புரியுதா? இமேஜ் விட்டுருங்க, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் புரியுதா? ஸோ உங்களுக்கு ஒன் லைன்ல சொல்லணும்னா, நீங்க அந்த பேராகிராஃப்க்கு என்ன பண்றீங்க, வித் அண்ட் ஹைட் ஸ்பெசிஃபை பண்றீங்க. நீங்க இந்த பேராகிராஃப்க்கு எவ்வளோ வித் எவ்வளோ ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்களோ அது வரைக்கும் தான் இந்த கலர் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும் 500 கிராஸ் 600. இல்லை நான் வித்தை ஸ்பெசிஃபை பண்ணலாம் என்ன சொல்லியிருக்கேன், ஹைட் வந்தோட வித் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்றது எப்படி அப்படின்னா, பை இட்ஸ் டிஃபால்ட் சைஸ். டிஃபால்ட் சைஸ்ன்றது ஒன்று இன்லைனாக இருக்கணும், இல்லை பிளாக் லெவலாக இருக்கணும். ஓகேங்களா? பிளாக் லெவல்னா டிஃபால்ட்டாக ஃபுல்லாக எடுத்துக்கும். இன்லைன்னா எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ எடுத்துக்கும். நம்ம யூஸ் பண்ண எலமெண்ட் வந்து பேராகிராஃப், இட்ஸ் அண்ட் பிளாக் லெவல் எலமெண்ட். ஸோ தட் ஃபுல்லாக எடுத்துக்கும். சரி, ஓகே. இப்போ இமேஜுக்கு வரலாம். இது வரேன், இப்போ பேடிங் பற்றி வரேன். ஓகேங்களா? பேடிங் பற்றி வரேன். பாக்ஸ் மாடல் வரணும், பேடிங். ஓகே. இப்போ பாருங்க, இப்போ இமேஜ் கொடுக்குறேன், இமேஜ் சொல்றேன் பாருங்க. இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்குறேன். இப்போ வித் இல்ல, அப்போ டிஃபால்ட்டா வித் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா வித் எப்படி இருக்கும் ஃபார் பேராகிராஃப்? கன்ஃபியூஸ் ஆகும் நினைக்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு போர்டில் சொல்றேன். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் 2-3 டேஸ்ல. ஸோ ஓகே, இப்போ கொஸ்டின் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கிளியர் ஆகலன்னா டவுட் அப்படியே இருக்கும், சொல்லன்னு சொல்லி I'll tell right now. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சைசிங் இருக்கு. ஓகேங்களா? ஒன்று வந்து இன்டென்சிவ் சைசிங், ஒன்று வந்து எக்ஸ்டென்சிவ் சைசிங். இன்டென்சிவ் சைசிங்னா டிஃபால்ட் சைசிங் சொல்லுவாங்க. எல்லா HTML எலமெண்ட்டுக்கும் டிஃபால்ட்டாக ஒரு சைஸ் இருக்குப்பா. அதெல்லாம் என்னது,
இன்டென்சிவ் சைசிங். கிளியரா? அப்படின்னா என்ன இன்டென்சிவ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குப்பா. டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது என்னது? ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து இன்லைன், ஒன்று பிளாக். ஒன்று வந்து பிளாக் லெவல் எலமெண்ட், ஒன்று பிளாக் லெவல் எலமெண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் எலமெண்ட். கிளியரா? பிளாக்னா என்னன்னா ஃபுல் வித் ஃபுல் ஹைட் எடுத்துக்கும். ஃபுல் வித் ஃபுல் ஹைட் இல்லை, ஃபுல் வித் எடுத்துக்கும். வித் வந்து ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும்? பேராகிராஃப், டிவ், இந்த மாதிரி இருக்க எல்லாமே. ஓகேங்களா? இன்லைனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ், வித் வந்து எவ்வளோ தேவையோ அது மட்டும் எடுத்துக்கும். வாட் இட் இஸ் நீடட் அதை மட்டும் தான் எடுத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேனு, இமேஜ், இந்த மாதிரி இருக்க டேக்ஸ். சரி, இது ஃபர்ஸ்ட் புரியுதுன்னா சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கப்புறம் மீதி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். இது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இன்டென்சிவ் சைசிங் புரியுதுங்களா? எஸ் ஆர் நோ? புரியுதுல? இப்போ நம்ம யூஸ் பண்றது என்னது? பேராகிராஃப். நம்ம யூஸ் பண்றது பேராகிராஃப். பேராகிராஃப்க்கு என்ன இருக்கும்? வித் வந்து எப்பயுமே ஃபுல்லா இருக்கும். டிஃபால்ட்டா என்ன இருக்கும்? அதுக்கு வித் வந்து ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்டென்சிவ்னு என்னன்னா இது வந்து இன்லைன் எலமெண்டா இருக்கலாம், இல்லை பிளாக் லெவல் எலமெண்டா இருக்கலாம். இட் கேன் பி எனி எலமெண்ட். ஓகேவா? நம்ம அந்த எலமெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா, டிஸ்டர்ப் மீன்ஸ் என்னன்னா எக்ஸ்டர்னலா நம்ம வந்து ஒரு வித்தோ ஐட்டோ கொடுத்தோம் என்னன்னா அது வந்து என்ன சைசிங்கா மாறிடும்? எக்ஸ்டென்சிவ் சைசிங்கா மாறிடும். கிளியரா? இப்போ வந்து இனிஷியலா என்ன வந்துச்சு? இனிஷியலா நம்ம பேராகிராஃப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்டென்சிவா இருந்துச்சு. ஸோ தட் அதுக்கு டிஃபால்ட்டாவே என்ன ஆகும்? நம்ம இன்டென்சிவா இருக்கு. இன்டென்சிவா இருக்கும் போது அதுக்கு என்ன இருக்கும்? டிஃபால்ட்டாவா ஃபுல் வித் இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு ஃபுல் வித் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதெல்லாம் ஓகே, ஃபுல் வித் இருக்குன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. இதை நம்ம எக்ஸ்டென்சிவா மாத்திரம் எப்பனா நம்ம வந்து ஒரு வித் நைட் மென்ஷன் பண்ணும்போது. இப்போ நம்ம வித் நைட் மென்ஷன் பண்ண என்ன ஆகும்? அது எக்ஸ்டென்சிவ் சைசிங். எக்ஸ்டென்சிவ் சைசிங்ல என்ன ஆகும்? நம்ம எவ்வளோ சொல்றோமோ அது மட்டும் எடுத்துக்கும். நம்ம சொல்றது வந்து நம்ம சொன்ன லைக் வித் நைட் வந்து ஓகேங்களா? சரி, ஓகே, இது எல்லாமே புரிஞ்சிருக்கும். சரி, இந்த இமேஜ் கதைக்கு வரலாம். இந்த இமேஜ் வந்து வில் புட் திஸ் இமேஜ். தெரியுதுங்களா? நம்ம சொல்ற வித் நைட்டுக்கு எடுத்துக்கிச்சு. இன்கேஸ் நம்ம ஹைட் வித் மென்ஷன் பண்ணலாம் என்ன ஆகும்? பேராகிராஃபோட டிஃபால்ட் இது என்னது? வித் வந்து ஃபுல்லா இருக்கணும். கிளியரா? ஸோ டிஃபால்ட்டா பேராகிராஃப்க்கு வந்து என்ன இது இருக்கோ அதை எடுத்துக்கும். பிகாஸ் இட் இஸ் பிளாக் லெவல் எலமெண்ட். திங்க் இட்ஸ் கிளியர். இஃப் திஸ் இஸ் நாட் கிளியர்னா ஒரு 3 to 4 இல்லை 5 days வெயிட் பண்ணுங்க. வில் கவர் ஆல் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் இன் திஸ் ஸ்பேஸ். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து வில் கவர் திஸ். இங்கே வரும் பண்ணா அதர்ஸ்ல I'll tell about everything. Okay, sizing, intensive, extensive, sizing, inheritance, other all things. Okay, specificity. We'll discuss a lot of questions. எல்லாமே அங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? லைக் இங்க நீங்க எதுனாலும் கொடுக்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ கிவன் டே 5ல டே 5வா டே 5ல டே 4ஆ டே 3 இது நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாமுக்கு இதை எடுத்துக்கலாம். இங்கே லோக்கல் தான் இல்லை. கிளியரா? சரி, ஓகே. சரி விஷ்ணு, ஓகே. ஸ்பான் டேக் ஒன்றும் இல்லை. ஸ்பான் டேக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸ்பான் டேக் பற்றி ஒரு 2 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணலாமா? சரி,
ஸோ மேபி ஒரு லோரம் எப்சன் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து அலோன் ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த அலோன்ற வேர்டை மட்டும் நான் ஹைலைட் பண்ண இல்லை ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு ஒரு ஸ்டைல் கொடுத்துக்கலாம். நியூ ஸ்டைல் அப்படின்னு நியூ ஸ்டைலை காப்பி பண்ணி இதில் டாட் நியூ ஸ்டைல் அப்படின்றத போட்டு இதுக்கு வந்து ஒரு கலர் வந்து இப்போ நான் எல்லோன்னு வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு என்ன கலர் இருக்கும்? எல்லாம் எல்லோ கலர்ல. இப்போ இந்த அலோன்ற வேர்டை மட்டும் எனக்கு ரெட் கலர்ல கொடுக்கணும். இஸ் தேர் எனிவே? சார் எனிவே இஸ் தேர் இஸ் அ வே. அப்போ தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணணும். அதுக்கு மட்டும் தனி ஸ்டைல் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் ஒரே ஸ்டைல் இருக்கு. இதுக்கு மட்டும் நான் தனி ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்பேன் டேக்ல நம்ம ரேப் பண்ணிக்கணும். அலோன்னு சொல்லி போட்டேன். ஸோ இப்போ வந்து கிளாஸ் ஓகேவா? ஸோ இங்கே அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து மேபி ஸ்டைலில் ஸ்பேன் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? ஸ்டைல் ஸ்பேனில் போயிட்டு போட்டோ ஸ்டைல் ஸ்பேன் அப்படின்றத போட்டு இதுக்கு மட்டும் கலர் வந்து என்ன பண்ணிக்கலாம்? ரிட்டன் போட்டுக்கலாம். இது இஸ் கிளியர்ப்பா? இதுக்கு மட்டும் தனி ஸ்டைல் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் Hello. யா Venkatesh, if you don't mind, can you please give some short summary what are the topics? Because I lost the first half of the class. Due to not seen your message. ஓ ஓகே 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 நோ இஷ்யூஸ். Like only the topics which what are the topics today? Then I will watch the recording. ஓகே 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 நோ இஷ்யூ. ஸோ today we started from basics of HTML. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரீகேப் பண்ணியிருந்தோம் நம்ம ஷார்ட்டாக. ஸோ வந்து டைப் பண்ணி இல்லை ஒன்லி பை கிவிங் சம் இன்புட்ஸை. ஸோ ஒரு Q&A மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபார் HTML அண்ட் அகெயின் ஃபார் CSS நம்ம வந்து Q&A மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே we had ஒரு 10 minutes வந்து we discuss all these things again by Q&A, not typing or showing any codes. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இது வரைக்கும் நம்ம போன கிளாஸ்ல கவர் பண்ணியிருந்தோம் டில் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக இது வரைக்கும். ஸோ டுடே வி ஸ்டார்டட் ஃப்ரம் பேக்ரவுண்ட் கலர். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலருக்கு ஒரு கலர் ப்ராப்பர்ட்டி. அகெயின் நம்ம கலரில் யூஸ் பண்ண மாதிரி அதே மாதிரி ஒரு இங்கே எக்ஸா கோடு எல்லாமே கலர் பிக்கர்லேருந்து எடுத்து இங்கே போட்டு. ஸோ அகெயின் வி டிஸ்கஸ்ட் அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் இமேஜ் டேக் அண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் டேக். ஸோ ஏன்னா நம்ம இமேஜ் டேக்லேயும் நம்மளால இமேஜஸ் போட முடியும் அண்ட் பேக்ரவுண்ட் இமேஜஸ்லேயும் இமேஜ் போட முடியும். இதில் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் போடும்போது நீங்கள் மேலே வந்து ஏதாவது டெக்ஸ்ட் வந்து போட்டுக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் ஐ ஷோ யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் மேலே புட் சம் டெக்ஸ்ட். பட் வென் யூஸ் நார்மல் இமேஜஸ் யூ கான்ட் புட் எனி டெக்ஸ்ட் ஆன் அபவுட் தட். In which place we added? See, we are adding it over here. ஸோ இங்கே என்ன டேக் வேணால் போட்டுக்கலாம். இங்கே போட்டுட்டு அதுக்கு அந்த பேராகிராஃப் ஸ்டைலில் வந்து ஜஸ்ட் ஆட் பேக்ரவுண்ட் இமேஜ் URL. ஸோ யூல் கெட் த இமேஜ். பட் நார்மல் இமேஜில் யூ வில் நாட் பி ஏபிள் டு ஆட் எனி ஆஃப் டெக்ஸ்ட் ஆன் அபவ் த இமேஜ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம எல்லா பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஹைட் இருந்தால் மட்டும்தான் இட் வில் ஒர்க். ஸோ வித்தவுட் ஹைட் த பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வில் நாட் ஒர்க். ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் சைஸு. பேக்ரவுண்ட் சைஸ் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து கவர் கண்டெய்னர்.
ஸோ கவர் என்ன பண்ணணும்னா இப்போ இன்கேஸ் இப்போ டிவ் நீங்கள் கொடுத்த டிவோ இல்லைனா ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து இத்தனை 500x500 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் கவர் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா பேக்ரவுண்ட் சைஸ் கவர் கொடுத்தீங்கன்னா இட் வில் டேக் த ஃபுல் சைஸ் ஆஃப் த இது ஸ்க்ரீனு. இன்கேஸ் கண்டெய்ன் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ டிவ்வோ அந்த டிவ் அளவுக்கு வந்து எடுத்துக்கும். திஸ் சுட் பி திஸ் இது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். திஸ் இஸ் வாட் வி saw டுடே. தென் வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் ஸ்பேன் டேக். ஸோ வந்து நம்ம ஸ்பேன் டிஸ்கஸ் பண்ணல கரெக்டாக HTML பார்க்கும்போது. ஸோ ஸ்பேன் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேராகிராஃபில் இஃப் யூ கிவ் சம் ஸ்டைல இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெசிஃபிக்லி ஸ்டைலில் திஸ் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பேராகிராஃபு இப்போ எனக்கு அளவுக்கு மட்டும் ஒரு தனி ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா ட்ராப் தட் வேர்ட் வித் ஸ்பேன் டேக். அதுக்கு அதே மாதிரி ஒரு கிளாஸ் செலக்டர் கொடுத்து யூ கேன் ஸ்டைல் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸ்பேன் டேக் வந்து நம்ம எந்த டேக் எந்த டேக் வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு தனி ஸ்டைல் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ள நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. பட் வந்து அப்போ நம்ம அந்த அப்ளை பண்ற எலிமெண்ட்க்கு வந்து ரெண்டு டேக்குமே அதோட இப்போ வந்து பேராகிராஃப் டேக்குமே அது அப்ளை ஆகும். அண்ட் தென் ஸ்பேன் ரெண்டுக்குள்ளேயுமே அது இருக்கு. யா இதுக்கு கொடுக்குற ஸ்டைல் வந்து இதுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பேனுக்கு கொடுக்குற டைம் ஸ்பேனுக்கு அப்ளை ஆகும். ஸோ இங்கே கொடுக்குற ஸ்டைல் இங்கே அப்ளை ஆகாது. இங்கே நீங்கள் தனியாக கொடுக்கணும். ஸ்பேன் போடும்போது கம்ப்ளீட்லி ஆல் த ஸ்டைல்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் ஸ்பேன் கொடுக்கணும். இங்க வந்து நம்ம இப்போ ஸ்பேன் வந்து கலர் மட்டும் பட் பேராகிராஃப் டேக் வந்து நம்ம சைஸ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம். இந்த சைஸ் வந்து இங்க அப்ளை ஆகும் இல்ல? யா ஐ டெல் யூ. தவிர மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பேராகிராஃப் டேக்கோட ஓகே இது அப்ளை ஆகும். ஓகே ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிஎஸ்எஸ் இன்னரிட்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட். வில் see it on next upcoming session தான் பற்றி. ஸோ இப்போ வந்து நம்ம பேரண்ட்டில் கொடுக்குறது வந்து சைல்டில் அப்ளை ஆகுமா, ஸோ இந்த மாதிரி ஸ்பேனில் இருக்கிறது இதெல்லாமே ரொம்ப முக்கியமான இது. பட் ஐ ஷோ யூ பட் வில் டிஸ்கஸ் திஸ் ஆன் அப்கமிங் செஷன்ஸ். இங்கே பாருங்கள் கிவன் இதை இப்போ இங்கே வந்து 15 இருக்கு. இங்கேயும் பாருங்கள் திஸ் இஸ் 15. ஓகே பட் ஐ டிஸ்கஸ் திஸ். ஓகே ஐ டிஸ்கஸ் திஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா நெக்ஸ்ட் வில் கவர்றா அப்படியே வந்து வில் ஸ்டார்ட் ரிமைனிங் திங்ஸ். ஒப்பாசிட்டி ஓகேங்களா. ஃபைனலாக we are going to see this opacity. ஸோ ஒப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to 1. ஐ நோட் இட் டவுன் ஓவர் ஹியர். நெக்ஸ்ட் வந்து we are going to see about opacity. சிட்டி வந்து லீஸ் ஃப்ரம் 0 to 1. அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த ஷேடை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டுவாங்கல்ல. உங்களுக்கு இங்கே காட்டுறேன். அப்போ அங்கேயோட இங்கே உங்களுக்கு ரொம்ப புரியும். இப்போ பாருங்க கோயிங் டு கிவ் சம் ஷேடா. சி இந்த ஷேட் இருக்கா, இதை கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டுறது. இது ஆக்சுவல் கிரீன் கலரா. சி ஷேட் கம்மி பண்ணுறது. மேபி ஐ ஷோ இட் இன் சிஎஸ்எஸ் ஆல்சோ. பேக்ரவுண்ட் கலர் ரெட் இருக்கா, கொஞ்சம் நல்லா கலரா ஹெவியாக இருக்க மாதிரி வில் டேக் சம் கலர்ஸ். ஓகே வில் ஆல்சோ டேக் திஸ் இமேஜ் அவுட். இப்போ இதில் ஒப்பாசிட்டி பண்ணுற பாருங்க. ஒப்பாசிட்டி I'll give it 0. ஓகே 0ன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ மேபி 0.2 சரிங்களா. ஒரு மாதிரி லைட் ஷேடா. இப்போ இதோட இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினேன்னு வச்சுக்கோங்களேன். 0.9 வச்சேன்னா சரி இப்போ 1 வச்சேன்னு வச்சுக்கோங்க. இட் வில் கம் டு நார்மல். ஜீரோ டு 1 தான் ஓகேங்களா. 1.5லாம் இருக்கா? நோ, there's no 1.5. இட்ஸ் ஒன்லி ஃப்ரம் 0 to 1. ஸோ 0.2 0.75 எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அந்த ஒரு கலரோட இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுறதுக்குப்பா, அதான் ஒப்பாசிட்டி. ஒரு மாதிரி நீங்கள் பிளாக்ல பார்த்தா இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி ஐ கிவ் பிளாக் கூட தெரியுதுங்களா. அந்த பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி ஷேடை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கிவ் திஸ் ஒப்பாசிட்டி. நான் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்க, அந்த பிளாக்கோட இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். தெரியுதுங்களா. 7 கிவ் 8
See, it's getting increased. So if we go to 1, the exact black will come. Default opacity என்னவா இருக்கும் 1 இருக்கும்பா. Yeah, this is what opacity is. நீங்க ரேராக opacity யூஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா, பட் this is opacity. We will change the color. Change yellow. ஸோ திஸ் இஸ் ஆல் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம எல்லா பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்டோம். யாருக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மைக் ஆன் பண்ணி கேளுங்க. இல்லை எக்ஸ்பிளைன். யா, think we covered all these properties instead in the position தவிர்த்து. பொசிஷன்ஸ் பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா, ஏன்னா இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட பொசிஷன்ஸ் பற்றி சொன்னால். கலர், இமேஜ், ரிப்பீட், சைஸு, கலர், ஒப்பாசிட்டி, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, யாருக்கும் எந்த டவுட்ஸ் இல்லைல்ல? நோ வில் ஸ்டார்ட் பாக்ஸ் மாடல். So now we'll start box model. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கலாம். Keep it like box model. ஸோ ஒரு லைன்ல உங்களுக்கு பாக்ஸ் மாடல்லாம் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் ஆல் த HTML எலமெண்ட்ஸ், ஓகேங்களா, யூ ரைட் இட் இன் யுவர் டாட் HTML ஃபைலில். இந்த ஃபைலில் வந்து நீங்கள் எழுதுகிற எல்லா HTML எலமெண்ட்ஸ்க்கும் என்ன ஆகும்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபார்ம் ஆகும்ப்பா. என்னாகும், ஒரு பாக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது என்ன பாக்ஸ், மேஜிக்கல் பாக்ஸ் அப்படின்னா இல்லை. அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா தெர் வில் பி 5 ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்குள்ளே என்ன இருக்கும், 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேரால போட்டிருக்கீங்க ஹலோ வேர்ல்டு. இது வந்து ஒரு பாக்ஸ், கரெக்டா? இந்த பேராகிராஃப்க்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸுக்கு 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்? ஒன்று வந்து முதல்ல வந்து வித்துலேருந்து ஆரம்பிக்கணும். வித்துக்கு ஹைட் ஒரு பேரு. ஓகே, நான் 5மே வந்து லைனாக எழுதுறேன். வித், ஹைட்டு, அதுக்கப்புறம் மார்ஜின், பேடிங், சின் பேடிங், பார்டர். கிளியரா? இந்த 5 ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாத்துக்குமே இருக்கும்ப்பா. ஓகேங்களா, இது வந்து எல்லா டைப் ஆஃப் எலமெண்ட்ஸுக்குமே என்ன இருக்கும், திஸ் 5 ப்ராப்பர்ட்டிஸ் வில் கம், இன்க்ளூடிங் ஆல் த பேராகிராஃப், பட்டனு, பாடி, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜின், வித், பேடிங், பார்டர் இருக்கும். இதெல்லாம் என்னமே தனித்தனியாக பார்க்கலாம் ஒரு ப்ராப்பர்ட்டியும். பட் திஸ் இஸ் கிளியர்ல ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மாடல் என்னன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் வந்து நான் விஷுவலாக பார்க்க முடியாதா என்னால் அப்படின்னு, எஸ் யூ கேன் see it. ஸோ நீங்கள் வந்து மொசிலா ஃபயர்பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இன்னும் விஷுவலாக வந்து நல்லா பார்க்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வில் டேக் ஃபியூ திங்ஸ். ஐ ரீஃப்ரெஷ் த பேஜ். இப்போ வந்து இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது, கரெக்டாக? நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த பேராகிராஃப்க்கும் சரி இந்த இமேஜுக்கும் சரி இது எல்லாத்துக்கும் ஒரு பாக்ஸ் மாடல் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இதை பார்க்கறதுக்கு நீங்கள் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுத்துட்டு ஹேவ் டு கோ டு திஸ் லேஅவுட்ஸ். லேஅவுட்ஸ். இப்போ நான் வந்து பேராகிராஃப் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பாருங்க. பேராகிராஃபில் அலோன் இருக்கு, கரெக்டா? இந்த அலோக்கு பாருங்க, யூ ஹேவ் சம்திங் கால்டு மார்ஜின், பார்டர், பேடிங் அண்ட் வித், ஹைட். கிளியரா? மேபி அந்த ஒரு எலமெண்ட் ஒன்று வச்சிருந்தோமா, எங்க இருக்கு? இது பாருங்க. சேம் ஃபார் திஸ், வில் ஹேவ் திஸ் சேம் பாருங்க. இப்போ நான் இதோட வித்தை கம்மி பண்ணேன்னு வச்சுக்கோங்க. வித் இன்ட்டு ஹைட்டு தான் எப்பயுமே, வித் இன்ட்டு ஹைட்டு. இப்போ வித் வந்து 10 வச்சோன்னு வச்சுக்கோங்க. திஸ் வில் பி 100 வச்சோன்னா. தெரியுதுங்களா? able to see that transition. ஒரு ஸ்கொயர் மாதிரி வருதா? 200 பாருங்க. see width, height, padding, border, margin in the box.
ஆக்சுவல் கலர் எதுவும் இல்லை, அது வந்து பாக்ஸ். ஓகேங்களா, அதனால அது பாக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. திஸ் ஆல் 5 ப்ராப்பர்ட்டிஸ் combined together is called box model. ஸோ இதில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் தனித்தனியாக பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இதான் வந்து ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது கரெக்டாக இருக்கும், இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, வித்துன்றது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட். ஓகேங்களா, வித்துன்றது லெஃப்ட் டு ரைட், திஸ் சைஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் இயர். சரிங்களா, இந்த டைரக்ஷன்ல அது என்னது, இதுதான் வித்துன்னு சொல்லுவாங்க. இதுதான் லெஃப்ட், இது வந்து ரைட். ஓகேவா, லெஃப்ட் ரைட்டு. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன விஷயங்களை நான் பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் how would you give with. நம்ம இந்த 5 டாபிக்ஸ் எல்லாத்துலையும் கவர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வாட் அண்ட் வை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அவ்வு. ஓகேங்களா, ரெடியூஸ் த சைஸ், வாட், ஒய், அவ்வு, தென் அட்வான்ஸ். ஓகேங்களா, இந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் பார்க்கலாம். ஓகேங்களா, வாட் இஸ் வித், அதான் நான் சொல்லிட்டேன், லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஓகேங்களா, லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொடுக்குறது தான் வித்துன்றத சொல்லிட்டேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய் வி நீடுனா, ஒய் வி நீட் வித்துப்பா. எனிபடி, எதுக்கு தேவைப்படுது? எக்ஸாக்டா, ஓகேவா, டு கிவ் சம் சைஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு எதாவது கண்டென்ட்ல வந்து சைஸ் இப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் லெஃப்ட் ரைட் அப்படின்னா எஃப் டு கிவ் வித். ஓகேங்களா, ஹவு டு கிவ் வித், ஹவு டு கிவ் வித் யூசிங் எ ப்ராப்பர்ட்டி வித் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா யூ கேன் கிவ் வித். கரெக்டா, அண்ட் இதோட சைஸ் இருக்குல்ல, அட்வான்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இப்போ 100ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே என்னென்ன வந்து டைப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு கொஸ்டின். நெக்ஸ்ட் இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தது பிக்சல்ஸ், உங்களுக்கு பிக்சல்ஸ் நல்லாவே தெரியும். யூ கேன் கிவ் பிக்சல்ஸ் லைக் திஸ். ஸோ நான் ஒரு புது ப்ராப்பர்ட்டி இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன், மேபி ஒரு பேராகிராஃபை, அதில் கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துக்கிறேன், ப்ரோக்ராம் சம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த லோரம் இப்சம்ல பார்த்தீங்கன்னா ஸோ ரோடம்சம்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு லைக் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸா வில் கீப் இட் பாக்ஸா மாடல் அப்படின்னு ஒரு இது வச்சுக்கலாம். ஏதாவது டவுட்னா அப்படியே கேட்டுருங்க, இல்லை எக்ஸ்பிளைன் மைக் ஆன் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ டாட் பாக்ஸ் மாடல், ஏன்னா இது வந்து கிளாஸ் செலக்டர். கரெக்டாக, இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எப்படி வித்து கொடுக்கணும், ஆல்ரெடி நம்ம வித்து கொடுத்துட்டோம், பட் இருந்தாலும் நான் சொல்கிறோம் வித்து ஒரு 100 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இல் கெட் 100 பிக்சல்ஸ் வித். See, you'll get 100 pixels with.
மேபி நான் எல்லா கண்டென்ட்ஸையும் வந்து ஹைட் பண்ணிடுறேன். நம்ம கடைசியாக வந்து அதில் அன்ஹைட். ஏன்னா நம்ம இப்போ பாக்ஸ் மாடல் தானே பார்க்குறோம், நம்மளுக்கு இந்த கண்டென்ட்ஸ் இப்போதைக்கு வேண்டாம். இந்த மட்டும் பார்க்கலாம். ஓகேவா, தெரியுதுங்களா? 100. சரி, இதில் வித்தை தவிர்த்து நான் வேற என்னெல்லாம் தர முடியும்? சரி, பிக்சல்ஸை தவிர்த்து என்னெல்லாம் தர முடியும் வித்துக்கு அப்படின்னா, we can give something called வியூ போர்ட் வித்துப்பா. அதான் முக்கியம். ரெம்மு கொடுத்துக்கலாம். ரெம்மை பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். 1 ரெம் எவ்வளோ? 16 பிக்சல்ஸ், கரெக்டா? ஸோ இஃப் ஐ கிவ் 10 ரெம் கொடுத்தனா எனக்கு எவ்வளோப்பா வரும்? 10 ரெம். ஆர்இஎம் தான் அவசியம் தான். வாட் would be the size? It would be 160, கரெக்டா? செக் பண்ணிடலாமா? பாருங்க, 160 வருதா வித்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெம் இதுவும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வித் இது பார்க்கலாம். என்னன்னா இட்ஸ் கோயிங் பி லைக் 1 ரெம் இஸ் ஈக்குவல் டு 16 பிக்சல்ஸ். இதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு என்ன. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண முக்கியமான விஷயமே வியூ போர்ட் வித். வியூ போர்ட் வித் வியூ போர்ட் வித் இந்த வியூ போர்ட் வித்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபுல்ல ஸ்க்ரீனோட வித்துப்பா. என்னது? ஃபுல் ஸ்க்ரீனோட வித். இப்போ எக்ஸாம்பிள் இதான் ஸ்க்ரீன்னு வச்சுக்கோங்களேன். 100 இந்த மாதிரி எடுத்துட்டோம். ஓகே, தெரியுதுங்களா? ஃபுல்லாக எடுத்துக்கிறதா என்னது? ஃபுல் வியூ போர்ட் வித். கிளியரா? ஃபுல்லாக எடுத்துக்கிறதா என்னது? ஃபுல் வியூ போர்ட் வித். இப்படி இதுக்கு வந்து 100% அப்படின்றது தான் வியூ போர்ட் வித். இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 100 VW எப்படி கொடுக்கணும்? 100 VW அப்படின்றது கொடுத்தீங்கன்னா என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு 100%. இது எப்படி கொடுக்கணும் பார்க்கலாமா? மேபி இது எல்லாமே கூட கட் பண்ணி நான் வந்து ஒரு ஃபைலில் இப்போதைக்கு போட்டு வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம திரும்பி ஃபைனலாக ஞாபகப்படுத்துங்க. வில் மேக் இட். மேபி ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கும். put it in some text file and click okay. Cleaner இருக்காது. maybe I'll clear this also, keep it in some text file. இது ஓகேவா அந்த ஸ்க்ரீன்? ஓகே, இந்த ஸ்க்ரீன்ல பாருங்க. இப்போ இப்படி வந்து வில் கிவ் இட் லைக் 100 VW. VW அப்படின்னா என்னது? டேக் 100% ஆஃப் த வித் அப்படின்றது. கிளியரா? வியூ போர்ட்னா என்னன்னு புரியுதா? இப்போ இது வந்து வித்துக்கு வந்து VW, ஹைட்டுக்கு வந்து VH. Same all this property will come into height also. Same all this will come from height also. But left to right இல்ல, top to bottom தான் height. height என்னது? டாப்ல இருந்து பாட்டம். டாப்ல இருந்து இது பாட்டம். இதான் வித். சரி, இது வந்து ஹைட். இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? அது
அப்போ இங்கே என்னது அது 100 PW. இஸ் இஸ் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? இது எல்லாமே சேம் தான்ப்பா. வித் ஹைட் எப்படி கொடுக்கணும், ஹைட் அப்படின்ற வேர்டு எல்லாமே அந்த கீவேர்ட்லேயே இருக்கு. ஹைட்னா என்னது, டாப் டு பாட்டம். ஓகேவா, வாட் இஸ் டாப், வாட் இஸ் ஹைட்னு சொல்லிட்டேன். வைனா அதே தான், சேம் ஃபார் சைஸ். லைக் ஹவு டு யூஸ்னா ஹைட் வந்து இப்படி கொடுக்கலாம். யூ கேன் கிவ் இட் இன் பிக்சல்ஸ் ஆர் ரெம். வியூ போர்ட் ஹைட் அப்படின்னா என்னன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஹைட் எடுத்துக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி கவர் பண்ணிக்கும். 100% ஆஃப் ஹைட் அப்படின்றது தான் VW. இது கொடுத்து வைக்கட்டுமா? சரி பாருங்க, மேபி ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன், இன்னும் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பேக்ரவுண்ட் தான் நம்ம பார்த்துட்டோம்ல. மேபி ஐல் கிவ் அ பேக்ரவுண்ட் கலர் ஆல்சோ. பேக்ரவுண்ட் கலர் அக்வா. தெரியுதுங்களா, ஃபுல் ஸ்க்ரீன் ஆஃப் இது எடுத்துக்குது. இப்போ இதே வந்து நான் VW ஹைட் வந்து சேம் யூ கேன் கிவ் ஒரு 100 பிக்சல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். பிக்சல்ஸு அடுத்து வந்து ரெம்மு. அதே மாதிரி ஒரு 10 ரெம் கொடுத்தா என்ன ஆகும், இட் வில் பி 160 ஹைட்டு. நெக்ஸ்ட் இஃப் யூ கிவ் VW 100 ஓகேவா, சாரிப்பா. அது நம்ம யூஸ் பண்ணுவோம் when we need to take full screen for all the sizes அப்படின்னா. ஓகேங்களா, எனக்கு சைஸ் வந்து இப்போ வந்து இது வந்து மாறிட்டே இருக்கும் கரெக்டாக. இப்போ எனக்கு சின்ன ஸ்க்ரீனுக்கு வரும்போது வித்து வந்து மாறும், அடுத்து வித்து மாறும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு எல்லா ஸ்க்ரீன்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் % ஆஃப் அந்த இது எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க என்ன பண்ணுவீங்க, VWன்னு கொடுத்துருவீங்க. தட் இஸ் 100% ஆஃப் வித். கிளியரா? தட்ஸ் ஹவ் ஹைட் அண்ட் வித் வந்து நம்ம கொடுப்போம். நான் யூஸ் கேசஸ் சொல்கிறேன், நம்ம யூஸ் பண்ணுவோம், ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம் நான் சொல்கிறேன். இது ரெண்டு கிளியரா, ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு 5 minutes ஓகேவா, வில் கவர் ரிமைனிங் திங்ஸ் ஆல்சோ. இல்லை ஓகே, வில் ஸ்டார்டட்ல டுமாரோ வில் சி ஆல் திஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஆல்ரெடி இட்ஸ் 8:27. வில் கவர் margin, padding, border on next session. We'll start our project planning. Almost we have covered all these things. I'll also recall this ஒரு 2 minutes மட்டும் எனக்கு கொடுங்க, நான் இது மட்டும் ரீகால் பண்றேன். ஓகே ஓகே. பிகாஸ் யூ கைஸ் ஆல்ரெடி 8:30ல எல்லாருக்குமே ஓகேவா? பிகாஸ் ஐ டோல்ட் வில் கம்ப்ளீட் ஷார்ப் பை 8:30ல இன் குரூப். ஓகே, மேபி இட் வில் டேக் 15 minutes பா, 15 to 20 minutes ஆகும், பரவாயில்லையா? பார்த்தீங்களா, நான் சொல்கிறேன். ஓகே சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வில் கண்டினியூ ஆன் நெக்ஸ்ட் செஷனு. ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் நீங்கள் ரீகாப் பண்ணுங்க. ஐ வில் டெல் GitHub பேஜஸ் ஒரு வாட்டி. ஏன்னா இப்போ இன்னைக்கே எல்லாமே பார்த்துன்னா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். ஓகே, ஆல்ரெடி 1 hour 20 minutes ஆயிடுச்சுல. ஓகே, வில் சி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, திரும்பி நான் சொல்லும் போது நான் உங்களுக்கு வித் ஹைட் பற்றி சொல்லிட்டு நான் திரும்பி ரீகாப் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரே இதில் பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே, டுடே இட் வில் கீப் இட் அஸ் கெட்டிங் ஸ்டார்டட் வித் பாக்ஸ் மாடல் அப்படின்றது. ஓகே, ஒரே ஒரு இமேஜ் மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன், பாக்ஸ் மாடலுக்கு இமேஜ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ பண்ணேன், பட் இருந்தாலும் இதில் காட்டினா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். மேபி லைக் இந்த மாதிரி தெரியுதுங்களா? இது கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து பேராகிராஃபாக இருக்கலாம், இல்லை ஹெட்டிங்காக இருக்கலாம், எதுவாக இருந்தால் இருக்கலாம். இந்த மாதிரி பேடிங், பார்டர், மார்ஜின். ஓகேவா, இது எல்லாமே சேர்த்தா என்னது, இட்ஸ் கால் பாக்ஸ் மாடல். கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா பேடிங், அதுக்கு மேலே பார்டர், அதுக்கு மேலே சுற்றி மார்ஜின், ப்ளஸ் இந்த கண்டென்ட்டுக்குள்ள வித் அண்ட் ஹைட், இதெல்லாம் சேர்த்து பாக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து டிப்ளாய் பண்ணோம். ஸோ டிப்ளாய் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஸோ 5 கமாண்ட்ஸ் கரெக்டாக. ஓகே, அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் போட்டது மட்டும் எடுத்து வந்து இங்கே நான் போட்டுறேன். and remaining CSS.
டெக்ஸ்ட் ஃபைல் டெலிட் பண்ணிடலாம். சரி என்ன பண்ணலாம், வில் புஷ் திஸ். எப்படி புஷ் பண்ண, நம்ம 3 கமெண்ட்ஸ் ரன் பண்ணுமா 5 கமெண்ட்ஸ் ரன் பண்ணலாமா? ஓகே என்னென்ன கமெண்ட்ஸ்ப்பா, என்ன கமெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன இருக்கும்? ஓகே சூப்பர். கிட் ஆட் டாட்டா இல்லைனா ஸ்பெசிஃபிக் ஃபைல் ஏதாவது கொடுக்கட்டுமா? அப்படி கிவ் டாட்ல, ஏன்னா நம்ம எல்லா ஃபைல்ஸும் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், கிட். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னது, கிட். இப்போ நான் சேவ் பண்ணணும், கிட் கமிட் -m டபுள் கோட்ஸ்ல have added day 3 or 4 ஐ திங்க் ஒரே நிமிஷம் இருக்க செக் பண்ணிடலாம். மேபி அந்த அங்கே வந்து நம்ம கரெக்டாக அந்த ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம். கிட் லாக்னு கொடுத்தோன்னே என்ன ஆகும், ஓகே டே 2 வரைக்கும் பண்ணியிருக்கேன் கரெக்டா. ஸோ கிட் கமிட் -m added day 3 கோட் அப்படின்றது கொடுத்துருக்கோம். சரிங்களா, கிளியரா? இப்போ எல்லா கோடும் வந்து ஆட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கிட் ஃபைனல் கமாண்ட் என்னது, ஃபைனல் கமாண்ட் கிட் புஷ். ஐஃபன் இதெல்லாம் போடணுமா? நோல, ஜஸ்ட் புட் கிட் புஷ். ஓகே நம்ம ரெபாசிட்டரியில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே புஷ் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? சாரி HTML பாருங்க, டே 3 கோடு வந்து ஆட் ஆயிடுச்சு. டே 3னா டே 6ஓட கோடு இருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சரி ஆட்டோமேட்டிக்காக அதை ரீடிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிடும் வெப்சைட்டை. நீங்கள் புஷ் பண்ண உடனே நீங்கள் எதுவுமே பண்ணணும் பாருங்க, இட்ஸ் டேக்கிங் அப் த நியூ கோடு. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் போதும்ப்பா யஷ்வந்த், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் வந்து கிட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது தான் சொல்கிறீங்க, எங்கேருந்து எங்கே புஷ் பண்ணணும் அப்படின்றது. ரெண்டாவது டைம்லேருந்து நீ யூ கைஸ் நோ நீட் ஐஃபன், ஏன்னா கிட்டு வந்து நான் ரொம்ப வந்து ஞாபகம் வச்சுக்கோ. இட்ஸ் கோயிங் டு டிப்ளாய் இட் அகைன். இட்ஸ் டன். ஓகே இப்போ நம்மளோட டே 6 கோடுமே வரும். சரி இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போயிட்டு இந்த ப்ராஜெக்டோட செட்டிங்ஸு, ஓகே அதுக்கப்புறம் பேஜஸ்க்கு வந்துடுங்க. பேஜஸ்க்கு வந்துட்டு இங்கே பிரான்ச் வந்து மாஸ்டர்னு உங்களோட மெயின் பிரான்ச் எடுத்துக்கோங்க. அண்ட் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ் வந்து லைவ் லிங்க். கிளியரா? ஐ திங்க் இந்த இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகுமா ப்ரோ? டவுட் ப்ரோ. சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி லிங்க் ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு இண்டெக்ஸ் ஃபைல் நம்மளோட பர்டிகுலரான ஒரு அசைன்மெண்ட் வரணும். ஓகே ஓகே ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த லிங்க்கை நான் தனியாக வச்சுக்கிறேன், ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன்னா, டிஃபால்ட்டாக நீங்கள் எம்டிக்கு பார்த்து கொடுக்கும்போது இண்டெக்ஸ் ஃபைல் வருதா? ஸோ இப்போ நான் அதே மாதிரி கோடுக்கு போகிறேன். எக்ஸாம்பிள் நம்ம டே 6 இன்னைக்கு பண்ண கோடுக்கு போகலாம் அப்படின்ற பாருங்க. நான் திரும்பி சொல்கிறேன், நிமிஷம் இருங்க. இப்போ நான் டே 6 கோடுக்கு போயிருப்பேன், ஓகேங்களா? இதுதான் என்னது பாத்து, கரெக்டாக இந்த பாத்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பாத்து கொடுத்துக்கோங்க. நம்ம லிங்க்ல போயிட்டு ஜஸ்ட் போட்டு பார்த்தீங்க தெரியுதுங்களா, இன்னைக்கு பண்ண கோட் டிப்ளாய் ஆயிடுச்சா? கிளியரா? நீங்கள் பார்த்து கொடுத்தீங்கன்னா அந்த அந்த இதுக்கு போகும். உங்கள் இதில் போயிட்டு அந்த அசைன்மெண்ட் 1க்குள்ளே போயிட்டு பார்த்து கட் பண்ணி பேஸ்ட். ஓகே இது திரும்பி சொல்லணுமா, கிட்டப் பேஜஸா? ஒன்றும் இல்லை, உங்கள் ரெபாசிட்டரிக்கு போய்க்கோங்க. இதுதான் உங்கள் ரெபாசிட்டரி, ஓகேங்களா? ஸோ ரெபாசிட்டரிக்கு போயிட்டு ரெபாசிட்டரிக்குள்ளே போயிடுங்க. போயிட்டீங்கன்னா உங்கள் கோடிங் இருக்கும். ஒன்றும் இல்லை, செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போயிட்டு பேஜஸ்க்கு போங்க. பேஜஸ் ஆப்ஷன் போயிட்டு பிரான்ச் இருக்கும், அதில் வந்து மாஸ்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு இங்கே ஒன்று தான் இருக்கும். அந்த ஒன்றை வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ்னு கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் சேவ்னு கொடுத்துட்டு யூல் கெட் திஸ் லிங்க். அவ்வளோதான், ஈஸி டு டிப்ளாய். ஓகே எவ்வளோ ஸ்டெப்ஸ் ஆக போகுது, எவ்வளோ மிஸ் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்கப்பா இந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு? மேபி 5 minutes or 10 minutes. சரி இந்த அசைன்மெண்ட் மட்டும் நான் இன்னைக்கு கொடுத்துட்டோமா? மேபி ஃப்ரீயாக இருக்குமோ பண்ணிடுறீங்களா?
இன்கேஸ் நீங்க ஏன்னா இவ்வளோ நாள் ஆயிடுச்சுல டே 6 வரைக்கும் ஏதாவது ஒரு கோட் புஷ் பண்ணிருப்பீங்களா கிட்ல? எல்லாருமே கிட்ல அட்லீஸ்ட் ஒன் லைன் கோட் புஷ் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க. எனக்கு ஸ்டேஜிங் ஏரியால பண்ண முடியுதாடா, அதுக்கப்புறம் புஷ் பண்ணும்போது எரர் காட்டுது. நான் அதை உங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். ஓகே. இது ஒரு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நான் அட்டெண்டன்ஸ் எடுத்தோடனே நம்ம எரர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே ஸோ அது பண்ணிடலாம்ல எல்லாருமே. ஸோ தட் நான் அதை மட்டும் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றேன். ஸோ டைம் இருக்கும் போது அது பண்ணியிருப்பேன்ப்பா. ஓகே சிம்பிளாக நான் இங்கே டாஸ்க்கும் கொடுத்துருக்க பாருங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது பழைய அசைன்மெண்ட் இல்லை ஏதாவது ஒன்று வந்து டிப்ளாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டே 1 கோடோ டே 2 கோடோ அந்த லிங்கே கூட நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். புதுசாக பண்ணணும் இல்லை. ஒன் டைம் நீங்கள் இந்த கெட்டப் லிங்க் இந்த ஒரு லிங்க் வருது இல்லை ஏதாவது ஒரு பேஜ் லைவ் லிங்கை சப்மிட் பண்ணிடுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்னோ எத்தனை பேர்கிட்ட இருக்கு என்கிட்ட இப்பயே ரெடியாக இருக்கு அப்படின்றவங்க? சூப்பர். அப்போ நான் அசைன் பண்ணுறேன், சப்மிட் பண்ணிடுங்க கிளாஸ் முடிச்சோடனே. ஓகேங்களா? கிவன் இட். சரிங்களா? இன்னும் 2 days கேப் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களே ஏன் இன்னைக்கே கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்களா சண்டேஸில். ஸோ தட் இதை நீங்கள் பண்ணிடுங்க. ஓகே ஆமாம் 16ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட் பாருங்க 17, 18 ஆயிடுச்சு. ஓகே ஆல்ரெடி இன்னைக்கு முடிச்சிருக்கணும். ஐம் கிவிங் யூ. ஓகே ஸோ நான் இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க பிரச்சனை. ஓகே டூ இட். நாளைக்கு வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் அடுத்த கிளாஸுக்கு கொடுக்க வேண்டியது. ஸோ தட் ஐம் கிவிங் இட் ரைட் நவ் இட்ஸ். ஓகே ஸோ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம டவுட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம்.